நடிகர் விஜயோட அரசியல் பயணம் சூடு பிடிச்சிட்டு வந்திருக்க நிலையில அவரோட கடைசி படத்துக்கான போஸ்டரும் டைட்டிலும் வெளியாகும்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. அந்த வகையில நேத்து அவரோட கடைசி படத்துக்கான பேரா ஜனநாயகன் அப்படின்ற பேரு வெளியிடப்பட்டு அதோட முதல் போஸ்டர் காலையில வெளியானதை தொடர்ந்து நேத்தி மாலையே இரண்டாவது போஸ்டரும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. நடிகர் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேர்ல அரசியல் கட்சியை தொடங்கி இருந்தாரு. அந்த அறிவிப்பு வெளியான சமயத்திலேயே 2026 சட்டமன்ற தேர்தல் தான் எங்களோட இலக்கு, அதுதான் கட்சியோட செயல்பாடா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அரசியல்ல ஈடுபட இருக்கிறதால தன்னோட கையில இருக்கக்கூடிய படங்களை மட்டுமே முடிச்சுட்டு சினிமால இருந்து விலகிக்கிறதா அறிவிச்சிருந்தாரு. இந்த அறிவிப்பு ரசிகர்கள் மத்தியில சோகத்தை ஆழ்த்தினாலுமே கூட அவர் அரசியல்ல குதிக்க இருக்கிறதால நேரடியான ஒரு ஹீரோவை பார்க்க போறோம் அப்படின்னு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க மக்கள். இதோட கடந்த ஆண்டு விஜயோட 68வது திரைப்படமான கோட் படம் வெளியாகி இருந்துச்சு. அந்த திரைப்படத்துல விஜய் 2 விதமான கதாபாத்திரத்துல, அதாவது அப்பா மகன் அப்படின்ற ரோல்ல நடிச்சிருந்தாரு. வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல இந்த படத்துல பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், லைலா, ஸ்னேகா, யோகி பாபுன்னு பலருமே நடிச்சிருந்தாங்க. இந்த படம் தியேட்டர்ல வெளியாகி வசூல் ரீதியா சொல்லணும் அப்படின்னா மிக அளவுல வெற்றியவே பெற்றிருந்துச்சு. இந்த படத்தை தொடர்ந்து தளபதியோட 69வது படம் கடைசி படம் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த படத்துல விஜயோட பூஜா ஹெக்டே, பாபி தியோல், நரேன், மமிதா பைஜி இவங்க எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படப்போட படப்பிடிப்பு எல்லாமே சென்னை, ஹைதராபாத்ல நடைபெற்றுச்சு. இந்த நிலையில குடியரசு தினத்தை முன்னிட்டு படக்குழு நேத்து தளபதி 69 படத்தோட பேரை அறிவிச்சிருந்தாங்க. ரசிகர்கள் பலரால எதிர்பார்க்கப்பட்டு இருந்த தளபதி 69 படத்தோட பேரா ஜனநாயகன் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்காங்க. இதுல நடிகர் விஜய் மக்களோட செல்ஃபி எடுத்துக்கொள்றது போல போஸ்டரை படக்குழு வெளியிட்டு இருந்துச்சு. இந்த போஸ்டர் வெளியான சில மணி நேரங்களையே ரசிகர்கள் இதை கொண்டாடிய நிலையில நேற்று மாலையே படத்தோட 2வது போஸ்டரும் வெளியாகிருச்சு. இதுல விஜய் எம்ஜிஆர் ஸ்டைல சாட்டைய கையில வச்சிட்டு இருக்காரு. மேலும் அந்த போஸ்டர்ல நான் ஆணையிட்டால் அப்படின்ற வாசகமும் இடம்பெற்றிருக்கு. விஜய் அரசியல குதிச்சிருக்க கூடிய இந்த நேரத்துல ஜனநாயகன் அப்படின்ற பேரு இந்த படத்துக்கு பொருத்தமானதா இருக்கும்னு ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு வராங்க. அதோட ஜனநாயகன் அப்படின்ற வார்த்தையை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தோம் அப்படின்னா பீப்புள்ஸ் ஹீரோ அப்படின்னு அர்த்தமும் கூட. விஜயோடைய ஜனநாயகன் படத்தோட 2வது போஸ்டர்ல நான் ஆணையிட்டால் அந்த சாட்டையை வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எம்ஜிஆரை விஜய் ரிசம்பிளன்ஸ் பண்றது போல இருக்கு. இது வெறும் படத்துக்காக மட்டும்தானா, இல்ல அரசியல்ல அவரோட முன்னோடிய இன்டைரக்டா நமக்கு காட்டுறாரா அப்படின்னு மக்கள் மத்தியில பெரிய கேள்வி எழுந்துட்டு வருது. இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.